Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான நண்டு கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்டு கிரேவி செய்யறதுக்கு இங்க நான் தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன். நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இந்த சைடு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இங்கே பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த நண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா சுருள நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணும். போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா நான் கிண்டி விட்டுட்டேன். இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது மிளகு கொஞ்சம் நிறையா சேர்த்து அரைங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்க, தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நண்டு நல்லா வேகணும். நல்லா கொதிச்சு வரணும். நல்லா நண்டெல்லாம் வேகணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்க. கொஞ்சமா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நண்டும் நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த மசாலாவோட நல்லா இறங்கியிருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.